Hello guys, good evening. I hope you are all fine. இன்னைக்கு டே 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் தான் இருக்கோம். டே 2ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் என்ன, அதில் 2 கைண்ட்ஸ் இருக்குது, மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்குது. அதை எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம் இல்லையா? டே 3 கிளாஸில் யூசேஜ் ஆஃப் have, has, had அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். have, has, hadங்கிறது இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 40% இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருச்சுன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். Without any further delay, let's get into the video. யூசேஜ் ஆஃப் have, has, hadங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். have, has, hadங்கிறத எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும், அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தலாம். have, has, had இதில் have, has இது ரெண்டுத்துக்குமே மீனிங் வந்து இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் தான். இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசண்ட்டில் தான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? எங்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எங்கிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் அ லேப்டாப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயம் ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது have, has யூஸ் பண்ணணும். இதுவே ஒரு விஷயம் என்கிட்ட பாஸ்ட் டென்ஸில் இருந்தது அப்படின்னா இப்போ என்கிட்ட இல்லை பட் முன்னாடி இருந்தது அப்படின்னா அதை நான் எப்படி சொல்லுவேன்? ஐ ஹேட் அ லேப்டாப் பட் ஐ டோன்ட் ஹாவ் இட் ரைட் நவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போது ஹேடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இருந்தது அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட லேப்டாப் இருந்தது ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை இப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேட் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் have, has, had இது மூணுமே வேர்ப் தான். இதை வந்து have verbsன்னு கூட சொல்லுவோம். இது மூணுமே என்னது தான்? வேர்ப் தான். சரிங்களா? இப்போ இது மூணையுமே எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி அதை நம்ம பேச முடியும். ஸோ பார்த்துடலாமா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட எந்தெந்த have verbs வரும்ன்ட்டு? சப்ஜெக்ட்ஸ் ஐ, வி, யூ, தே வந்ததுனாலே நம்ம என்ன வேர்ப் தான் போடணும்? பக்கத்தில் have தான் போடணும். ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு have தான் இந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணணும். இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து he, she, it இல்லைனா ஒரு பேர் வந்ததுன்னா அது கூட என்ன வேர்ப் தான் யூஸ் பண்ணணும்? இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு has தான் யூஸ் பண்ணணும். இதுவே ஒரு விஷயம் பாஸ்ட் டென்ஸில் இருந்தது ஆனால் என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே லைக் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் என்கிட்ட இருந்தது, அவங்கக்கிட்ட இருந்தது, அவள்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ப் தான் யூஸ் பண்ணணும்? had அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இன்னும் டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். லெட்ஸ் see the example. இப்போ இது எல்லா சப்ஜெக்ட்ஸ் கூடயும் அந்த வேர்ப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸாக பேசுகிறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் see the examples. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ப்ரெசன்ட் டென்ஸில் என்கிட்ட லேப்டாப் இருக்குதுன்னு சொல்லுவேன். இதுவே பாஸ்ட் டென்ஸில் என்கிட்ட லேப்டாப் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவ் ஃபார்ம், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ் ஃபார்ம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பாசிட்டிவ் ஃபார்மில் have, has, had வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐ, வி, யூ, தே இருந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? have யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு சென்டென்ஸும் எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஐ, வி, யூ, தே ஹாவ் அ மீட்டிங் அப்படின்னு என்ன? ஐ ஹாவ் அ மீட்டிங் அப்படின்னா எனக்கு மீட்டிங் இருக்குது. தே ஹாவ் அ மீட்டிங் அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது. we have a meeting எங்களுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ ஐ, வி, யூ, தே எது வந்தாலும் சரி நம்ம என்ன தான் போடணும்? have யூஸ் பண்ணி தான் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணணும். இதுவே has நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? he, she, it இல்லைனா நேம்ஸ் வரும்போது has அப்படிங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். சேம் சென்டென்ஸே ஜஸ்ட் நான் மாற்றிருக்கேன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே சென்டென்ஸை வச்சே மாற்றிருக்கேன். ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்களேன். he, she வந்தால் நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு has யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? சென்டென்ஸ் பாருங்கள். he has a meeting அப்படின்னா அவனுக்கு மீட்டிங் இருக்குது. அவளுக்கு மீட்டிங் இருக்குதுங்கிறது எப்படி சொல்லுவோம்? she has a meeting அவளுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். it has a meeting சொல்ல முடியுமா?
இட்டுனா என்ன, அவைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இதை வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் டிசைன், இது பியூட்டிஃபுல் டிசைனாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போது இதுவே பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். இந்த ஹேட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போது சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு, நேம்ஸ் எது வந்தாலுமே ஹேட் தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ இந்த சென்டென்ஸையே எப்படி பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது, இங்கே பாருங்கள், ஐ, வி, யூ, தே எல்லா சப்ஜெக்ட்ஸும் எழுதியாச்சு, ஹேட் அ மீட்டிங் எஸ்டர்டேன்னு போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி. இந்த சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு மீட்டிங் இருந்தது, அவங்களுக்கு மீட்டிங் இருந்தது, நமக்கு மீட்டிங் இருந்தது, அவளுக்கு மீட்டிங் இருந்தது, அவனுக்கு மீட்டிங் இருந்தது, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஹேடு போட்டு இருக்குங்கிறத கன்வே பண்ணணும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்குது, அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதை தான் பாசிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னு சொன்னாலே அது பேர் வந்து நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு விஷயந்தான். ஒன்று டூ ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹேவ், இதையே டோன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லுவோம். டஸ் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹேவ், இதை டசன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டு நாட் அதாவது டோன்ட் ஹேவ் அப்படிங்கிறத எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஐ, வி, யூ, தே இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்ததுன்னா கண்ணை மூடிட்டு டோன்ட் ஹேவ் அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் என்ன, இல்லை அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் என்ன, ஐ டோன்ட் ஹாவ் அ மீட்டிங் டுடே அப்படின்னா எனக்கு மீட்டிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுவே வி டோன்ட் ஹாவ் அ மீட்டிங் டுடேனா எங்களுக்கு மீட்டிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். தே டோன்ட் ஹாவ் அ மீட்டிங் டுடேனா அவங்களுக்கு மீட்டிங் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் அ மீட்டிங் டுடேனா உனக்கு மீட்டிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுவே இங்கே பாருங்கள், டசன்ட் ஹாவ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹீ, ஷீ, இட்டு இல்லைனா நேம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு நேமே இங்கே எழுதியிருக்கேன், ரியான்னு சொல்லிட்டு. ஹீ டசன்ட் ஹாவ் அ மீட்டிங் டுடே, அவனுக்கு மீட்டிங் இல்லை, அவளுக்கு மீட்டிங் இல்லை. இப்போ நேம் வச்சுட்டா ரியாவுக்கு மீட்டிங் இல்லை அப்படின்னா ரியா டசன்ட் ஹாவ் அ மீட்டிங் டுடே, ரியாவுக்கு மீட்டிங் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இட் டசன்ட் ஹாவ் அ மீட்டிங் டுடேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதை இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இட் டசன்ட் ஹாவ் அ இனஃப் ஸ்பேஸ் அப்படின்னா இதுக்கு போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இட் கூட டசன்ட் ஹாவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பேசணும். இப்போது ஒரு விஷயம் எப்படி இல்லை அப்படின்னு ஹாவ், ஹேஸ், ஹேட் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தாச்சு இல்லையா. இனி அடுத்து ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்கணும். ஹாவ், ஹேஸ், ஹேட் யூஸ் பண்ணி கேள்வியாக கேட்கணுன்னா அது எப்படி சென்டென்ஸில் பேசணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு விஷயத்த கேள்வியாக இருக்குதா அப்படின்னு கேட்குறத பாசிட்டிவாகவும் கேட்கலாம், நெகட்டிவாகவும் கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக எப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறது, ஹேவ், ஹேஸ், ஹேட் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இதோட மீனிங் என்ன, இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா. இப்போது ஐ, வி, யூ, தே வந்ததுன்னா அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன யூஸ் பண்ணணும், டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டினை கேட்க முடியும். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட் வந்ததுன்னா டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டினை கேட்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஐ ஹாவ் அ மீட்டிங் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஐ டோன்ட் ஹாவ் அ மீட்டிங் எனக்கு மீட்டிங் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இப்போது சேம் சென்டென்ஸையே எப்படி கேள்வியாக கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டூ தே ஹாவ் அ மீட்டிங் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு மீட்டிங் இருக்குதா, அவங்களுக்கு மீட்டிங் இருக்குதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். இதுவே ஐ யூஸ் பண்ணி கேட்கணுன்னா டூ ஐ ஹாவ் அ மீட்டிங் எனக்கு மீட்டிங் இருக்குதா அப்படின்னு கேட்குறது. ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே வந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீ, ஷீ, இட்டு இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்கணும், டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் யூஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், டஸ் ஷீ ஹாவ் அ மீட்டிங் அவளுக்கு மீட்டிங் இருக்குதா. இதே அவனுக்கு மீட்டிங் இருக்குதா அப்படின்னா டஸ் ஹீ ஹாவ் அ மீட்டிங் அவனுக்கு மீட்டிங் இருக்குதா அப்படின்னு கேட்போம். லெட்ஸ் see some more examples. அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், do you have any questions உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அப்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன,
யூ வந்தனால do ப்ளஸ் have அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் பாருங்கள், do we have enough money? நம்மக்கிட்ட போதுமான அளவு மணி இருக்கா, பணம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? we இருந்தனால எகெயின் நம்ம do போட்டு have போட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கிறோம் இல்லையா. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், do they have any pets? அவங்கக்கிட்ட ஏதாவது பெட்டு இருக்கா, செல்லப்பிராணி இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இப்போ இங்கே சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? தேவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எகெயின் do போட்டு have போட்டு ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கிறோம் இல்லையா. இப்போது ஃபோர்த் ஒன் பாருங்கள், does it have enough space? அதில் போதுமான அளவு இடம் இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா. இதில் சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? இட் இல்லையா. சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? இட் இருக்கிறனால டஸ் போட்டு have போட்டு நம்ம ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ணி கேட்டிருக்கோம் இல்லையா. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டஸ் ஷீ ஹாவ் அ பைக்? டஸ் ஷீ ஹாவ் அ பைக் அப்படின்னு கேள்வியாக இருக்குது. இது அர்த்தம் என்ன? அவகிட்ட பைக் இருக்குதா அப்படின்னு கேள்வியாக கேட்டிருக்கோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன? ஷீங்கிறது சப்ஜெக்ட் இல்லையா. ஷீக்கு பதிலாக நம்ம ரியான் கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஹீ வந்தாலும் சரி இதே தான் வரும். இப்போது ஷீக்கு பதிலாக ரியா போட்டால் என்ன வரும்? டஸ் ரியா ஹாவ் அ பைக் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ ஹீ ஷீ இட்டு நேம் வந்தனால நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? டஸ் ப்ளஸ் ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஏதாவது கொஸ்டின் இருக்குதா, ஸ்பேஸ் இருக்குதா, உங்ககிட்ட பெட்டு இருக்குதான்னு சொல்லி ஒரு கொஸ்டினை பாசிட்டிவாக எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவே நெகட்டிவாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? இல்லையா, உங்ககிட்ட பெட்டு இல்லையா, அதுக்கு போதுமான அளவு ஸ்பேஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி இல்லையான்னு கேட்போம் இல்லையா. இதை தான் நெகட்டிவ் ஃபார்மில் இப்போ பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ஃபார்மில் கொஸ்டின் கேட்குறதுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே இருந்ததுன்னா டோன்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் யூஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டினை கேட்கணும். அது எப்படி கேட்கலாம்? இங்கே பாருங்கள், டோன்ட் யூ ஹாவ் அ மீட்டிங்? உனக்கு மீட்டிங் இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்குறோம். இப்போ நடக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம கேட்குறோம். உனக்கு மீட்டிங் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுவே அவங்களுக்கு மீட்டிங் இல்லையான்னு கேட்குறதுக்கு டோன்ட் தே ஹாவ் அ மீட்டிங் அப்படின்னு கேட்கணும். இப்போது சப்ஜெக்ட்ஸில் வந்து ஹீ, ஷீ, இட்டு இல்லைன்னா நேம் வந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? டசன்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் யூஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டினை கேட்போம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். டசன்ட் ரியா ஹாவ் அ மீட்டிங்? இந்த இடத்துல ரியாக்கு பதிலாக ஹீ இல்லைன்னா ஷீ வந்தாலும் டசன்ட் தான் நம்ம போடுவோம் இல்லையா. ரியாக்கு மீட்டிங் இல்லையா அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட்டில் இப்போ கேட்குறோம். ரியாக்கு மீட்டிங் இல்லையா, அவனுக்கு மீட்டிங் இல்லையா, அவளுக்கு மீட்டிங் இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு டசன்ட் போட்டு சப்ஜெக்ட் போட்டு ஹேவ் போட்டு ஒரு கொஸ்டினை கேட்கணும். சரிங்களா. சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். அதையும் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். வாங்க. நம்பர் 1 பாருங்கள், டோன்ட் தே ஹாவ் எனி ஐடியா? அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்து டசன்ட் ஷீ ஹாவ் அ பைக்? அவள்கிட்ட பைக் இல்லையா அப்படின்னு கேட்குறோம். இப்போது டோன்ட் வி ஹாவ் இனஃப் சேர்ஸ்? நம்மக்கிட்ட இனஃப் சேர்ஸ், போதுமான அளவு சேர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து என்ன? டசன்ட் இட் ஹாவ் அ வாரண்டி? இதுக்கு வாரண்டி இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன? டோன்ட் ஐ ஹாவ் எனி ரைட்ஸ்? எனக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறோம். டசன்ட் ஹி ஹாவ் எனி ஐடியா? அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு எப்படியெல்லாம் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு என்ன மாதிரியான சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீ, ஷீ, இட்டு இல்லைன்னா நேம்ஸ் வரும்போது வேர்ப் வந்து ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்த சென்டென்ஸில் பாருங்கள் ஹீ இருக்குது பட் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது இருக்குதா இல்லையா அப்படின்னு டூ இல்லைனா டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டினாக ரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஹேவ் தான் போடணும். இதை ஒரு விஷயம் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு விஷயத்தை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் எப்படி கேள்வியாக கேட்குறது, இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு இருந்ததா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் எப்படி ஒரு கேள்வியாக கேட்குறதுங்கிறது மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு விஷயம் இருந்ததா அப்படின்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரே ஃபார்முலா தான். இந்த இடத்துல நம்ம டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். டிட்டுங்கிறது டூவோட பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா. ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்கும்போது டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். அதுவும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரே ஃபார்முலா தான். கேள்வி எப்படி கேட்டிருக்கோங்கிறத பாருங்கள். டிட் யூ ஹாவ் அ மீட்டிங் எஸ்டர்டே? உனக்கு மீட்டிங் நேற்று இருந்ததா அப்படின்னு கேட்குறோம். இதுவே
ஷீ யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணுன்னா எப்படி கேட்போம்? டிட் ஷீ ஹாவ் அ மீட்டிங் எஸ்டர்டே? அவளுக்கு மீட்டிங் நேற்று இருந்ததா அப்படின்னு கேட்போம். இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் என்னவா இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஒரு கேள்வி கேட்கணும். சரியா? இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன், அதை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். லெட்ஸ் see the first one. Did she have a bike? அவகிட்ட பைக் இருந்ததா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வி கேட்குறோம். அவகிட்ட பைக் இருந்திருக்கலாம், நமக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம், இப்போ தான் தெரியுது. ஸோ நான் இந்த கேள்வி கேட்குறேன், அவகிட்ட பைக் இருந்ததா அப்படின்னு கேட்குறேன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு தான் டிட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்போம். லெட்ஸ் see the second one. Did I have enough time? எனக்கு போதுமான டைம் இருந்ததா ஃபஸ்ட்டு அப்படி கேட்போம் இல்லையா? அதாவது பாஸ்ட் டென்ஸில் கேட்குறது. Did I have enough time? எனக்கு போதுமான டைம் இருந்ததா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். Did you have time to read? உனக்கு டைம் இருந்ததா ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன். Did they have a good time at the party? அவங்களுக்கு பார்ட்டி நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து Did he have his keys? அவங்ககிட்ட அவனோட சாவி இருந்ததா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறோம். இது வரைக்கும் இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? எனக்கு மீட்டிங் இருக்குது, எனக்கு மீட்டிங் இல்லை, எனக்கு மீட்டிங் இருக்குதா இப்போது, எனக்கு மீட்டிங் இல்லையா இப்போது, எனக்கு மீட்டிங் இருந்ததா அப்படின்னு சொல்லி 5 விதமான சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் ஹேவ் யூஸ் பண்ணி இல்லையா? ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டதோடு இல்லாமல், வீடியோ பார்த்ததோடு இல்லாமல், இதெல்லாம் நீங்கள் டெய்லி பேசியோ இல்லை எழுதியோ ப்ராக்டிஸ் பண்ண தான் இதோட 100% ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் இந்த லெசன்ஸில் ஏதாவது உங்களுக்கு புரியல, இல்லை ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குது அப்படின்னா காமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நாளைக்கு Day 4 உண்டான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் பார்க்கலாம். Until then, take care, bye bye.